ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேங்க. வாங்க, இன்றைக்கி வந்து 6 மந்த் முடிஞ்சவங்க ஃபஸ்ட்டு கொடுக்குற ஃபுட்டு பார்க்கலாம். ராகி வந்து நைட்டே தண்ணியில் நல்லா அலசி ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுட்டோங்க. ஒரு 3 நாள் விட்டுட்டோம். லைட்டாக தண்ணி தெளிச்சு இப்போ பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு. நல்லா வருதுங்க, முளைக்கட்டி இருக்குது ஃபுல்லாகவே. இந்த இன்னொன்று எடுத்து பார்க்கலாங்க, அதுவும் நல்லா முளை கட்டி இருக்குது. பட் ஃபுல்லாக முளை கட்டலை. நான் 3 நாளில் போதுன்னு எடுத்துட்டேன். நீங்கள் நான் 2 நாள் சேர்த்து வச்சு அதை அந்த ஜன்னலோரம் வச்சா நல்லா இன்னும் நிறைய ஃபுல்லாக முளை கட்டியிருக்கும். நான் இதுவே போதும் அப்படின்னு எடுத்துட்டேங்க. பாருங்கள், சின்ன சின்னதாக முளை கட்டியிருக்குது. உங்களுக்கு ஃபோனில் உள்ளாக்க தெரியல, பட் எனக்கு வந்து நேரில் பார்க்கும்போது ஃபுல்லாகவே மலை கட்டியிருக்கு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது வந்து குட்டி குட்டியாக எல்லாமே மலை கட்டிடுச்சு. நம்ம இது பொடிச்சிடலாங்க, பூரா பொடிச்சு வச்சிடலான்னு பூசணம் பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொன்றா பார்த்தா பூசணம்லாம் பிடிக்கல. சூப்பராக மலை கட்டி வந்துடுச்சுங்க. பாருங்கள், நம்ம இதை பொடிச்சு கொஞ்சம் நேரம் கொண்டு வெயிலில் வச்சிடலாம். பொடிச்சு வெயிலில் வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம். வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு சலசலன்னு சத்தம் கேட்குற மாதிரி வறுத்து எடுத்துடலாங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்த பவுடர் நல்லா வரும். ஒரு 2 செகண்ட் நல்லா வறுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி சவுண்ட் வர மாதிரி ரொம்ப கருகிடுங்க. அதனால் ஒரு 2 செகண்ட் வறுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது பவுடரில். எப்போவுமே அந்த தோலோடு போடணும். தோலோடு போடும்போது நம்மளுக்கு நிறைய நார்ச்சத்து கிடைக்கும். இதில் அயன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தோல் இல்லாமல் வெறும் பாலை மட்டும் எடுத்து காய்ச்சி கொடுத்தோம்னா அது வந்து டைஜஷனுக்கு வந்து செட் ஆகாதுங்க. இப்போ நார்ச்சத்து சேர்த்து கொடுத்தா தான் டைஜஷனுக்கு செட் ஆகும். நம்ம சாப்பிட்டு ஃபுல்லாக இறங்கும். நம்ம அதுக்கப்புறம் எப்பவும் போல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இப்படி கொதிக்க விட்டு லாஸ்ட்டில் இப்படி இருக்குங்க. ஃபுல்லாக வெந்துருச்சு. நம்ம பாப்பாவுக்கு எடுத்து ஊட்டலாங்க. 2 பேருக்கு ஊட்டலாம். ஏதோ சின்ன பாப்பா ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்க, இல்லைன்னா மேடம் வாங்கவே மாட்டாங்க. நல்லா சாப்பிட்றாங்க. நானும் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த தோலோடு இருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வேணால் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். தோலோடு கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது. அதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. இது பாருங்கள், மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க. கேட்குறாங்களா? அப்புறம் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு சூப்பராக இருக்குதுன்னு டேஸ்ட் காமிக்கிறாங்க. அதை நாக்கை சொல்லிட்டு